கோட்டசாமி வெங்கடேசன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். அன்னாரினுடைய 11வது நினைவு நாளில் அன்னாரை இழந்து வாடும் அன்பு சகோதரி அல்லிராணி அவர்களுக்கும், செல்வன் யுவன் அவர்களுக்கும், செல்வி பவித்ரா அவர்களுக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள், நட்பு வட்டாரங்கள், நெய்பர்ஸ், இங்கே குழுமியிருக்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர் எனக்கு பாலிய சிநேகிதர். அவர் கே வெங்கடேசன். அவரை அன்பாக மீசன் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அவரை பற்றி சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொளி. நானும் அவரும் பால்ய சிநேகிதர். 5 வயசுலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளுடைய உணவு நம்மளுடைய வருமானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமாக நாங்கள் 5 வயசுலேயே ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கூலி வேலை ஏதோ ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே மாதத்தில் ஒரு 10 நாளைக்காவது நம்ம பெற்றவங்களுக்கு, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு உணவு, ஒரு உபகரணம் கொடுக்கணும். நம்மளுடைய உணவு நம்ம ஊதியத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்கள் சுமையை அப்பயே நாங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்துகிட்டு 5 வயசுலேருந்தே எங்களால் முடிஞ்ச வேலை ஏதோ ஒரு வேலை போவோம், செய்வோம், ஏதோ செய்வோம். அப்பயே நமக்கு கிடைக்காத கல்வி யாருக்கும் கிடைக்காமல் இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்விக்காக உதவி பண்ணுவோம். அதே மாதிரி உணவுக்காகவும் உதவி பண்ணுவோம். எங்கள் யாரோ சாடாமல் விடாமல் வந்தால் என் கையில் காசு இருந்தால் உடனே சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி படிப்புக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்சது காசு கொடுப்போம். உடனே கொடுத்து இந்த ஃபீஸ் கட்டிக்கோ, படி, இந்த புக்கு வாங்கிக்கோ, நோட்டு வாங்கிக்கோ, அப்படி தான். அப்புறம் அரசு வேலையில் சேர்ந்தோம். அரசு வேலையிலையும் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், 20 வருஷம், 25 வருஷமாக ஒரு அரசு பணியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே அரசு நலத்திட்டங்களை மீறியும் எங்களுடைய அங்கே சிறப்பான ஒரு வழிகாட்டுதலும் இருக்கும். எல்லாருக்கும் உதவி பண்ணும். ஒரு சாப்பிட்லையா, என்ன டல்லாக இருந்தால் என்ன, அங்கே போய் சாப்பிடு, ஹோட்டலில் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஆளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். வசதியானவர்கிட்ட கண்டிப்பாக கராராக இருப்போம். எளிமையானவர்கிட்ட அன்பாக கருணையாக நடந்துப்போம். எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிகிட்டே இருப்போம். அதை ஒரு வைராக்கியமாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல உக்காந்து பேசுவோம். நம்ம யார் யாருக்கு என்னென்ன பண்ணோம், இன்றைக்கி இந்தந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இவங்கெல்லாம் சரி இந்த மாதிரி நம்மளை ஹேட் பண்ணிட்டாங்க, சரி விட அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுடலாம், சரி அவங்க புத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம், பேசுவோம். என்னுடைய எல்லா செயலும் மற்றவங்களுக்கு நன்மை புரிகிற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கணும். யாரையும் உதவி பண்ணலைன்னா கூட உபத்திரம் பண்ண மாட்டோம். எங்களால் முடிஞ்சால் ஒரு நல்லது செய்வோம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு அன்பாக பேசி, ஒரு சந்தோஷமாக, ஒரு இன்முகத்தோடு பேசி விட்டுடுமே தவிர யாரையும் கலங்க வைக்கிறது, கோல் மூட்டுறது, சண்டை வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயமே நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படியே செஞ்சிட்டாலும் வருந்தோம். நம்ம இது தப்பு பண்ணிட்டோம்டா, அவன் தான் புத்தி இல்லாமல் பண்ணிட்டான், நம்மளும் இது மாதிரி பண்ணிட்டோம்டா, அது மாதிரி பண்ணக்கூடாதா, இனிமேல் பண்ணக்கூடாதா அப்படின்னு நாங்களே செல்ஃபாக ரிலையன்ஸ் பண்ணிவிட்டு நாங்களே எங்களை சரிப்படுத்திவோம். அப்படி தான் வாழ்ந்து முடிஞ்சோம். இன்றைக்கி அவர் இல்லை, நான் இருக்கிறேன். அதனால் இந்த தகவலை அவருடைய நினைவு நாளில் உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு, என்னுடைய பாலிய சிநேகிதன் கே வெங்கடேசன் அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். அவருடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரும் இறைவனை வேண்டி வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.